நற்றிணை பாடல். குறிஞ்சி பிரியா நண்பு பாடலின் விவரங்கள். திணை குறிஞ்சி. துறை பிரிவு உணர்த்திய தோழிக்குத் தலைவி சொல்லியது. பாடியவர் கபிலர். பாடப்பட்டவர் தலைவி. நின்ற சொல்லர் நீடு தோன்றி இனியர் என்றும் என் தோள்பிபு அறியலரே. தாமரை தன் தாது ஊதி மீமிசை சாந்தில் தொடுத்த தீம்தேன் போல புழையும் அன்ற புரையோர் கேண்மை நீர் என்று அமையா உலகம் போலத் தம் இன்று அமையா நம் நயந்தருளு நறுநுதல் பசத்தல் அஞ்சி சிறுமை உருபவோ செய்து அறியலரே. தோழி நம் காதலர் நிலைமை தவறாத வாய்மையுடையவர், நெடிதாகத் தோன்றுகின்ற இனிமையுடையவர், எப்பொழுதும் என் தோள்களை பிரியும் அன்னதொரு குணக்குறைபாடிலர். அத்தகைய மேதக்கோருடைய நட்பு தாமரையின் தண்ணிய தாதினையும் மேலோங்கிய சந்தனத்தின் தாதினையும் ஊதி அந்தச் சந்தன மரத்தில் வைத்த இனிய தேன் போல திண்ணமாக மேதக்கன ஆதலின் அவர் நீரை இன்றியமையாத உலகியல் போல தம்மை இன்றியமையாத நம்பால் முன்பு விருப்பமிக வைத்தருளி பின்பு பிரிதலால் நம் நரிய நுதல் பசலையூர்தற்கு அஞ்சி செய்வதறியாராய் தடுமாற்றமடைவாரோ அங்கனம் செய்யார்கான். நற்றிணை பாடல் தலைவியின் காதலன் மீதுள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. அவர் வாக்கு மாறாதவர், இனிய குணம் கொண்டவர், எப்போதும் தோள் பிரியாதவர். தாமரை மற்றும் சந்தனத்தின் தேன் போன்ற நட்பு அவர்களுடையது. நீரின்றி உலகமில்லை என்பது போல் தலைவியின்றி அவரில்லை. பிரிவால் தலைவி வாடிவிடக்கூடாது என்று அவர் அஞ்சுவார். எனவே அவர் பிரிந்து சென்று அவளை வருத்தமாட்டார் என்று தோழியிடம் கூறுகிறாள். தலைவன் மீது தலைவி வைத்திருக்கும் ஆழமான அன்பும் நம்பிக்கையும் பாடலின் மையக்கருத்தாக உள்ளது. இனியதாய் லைக் செய்யவும், நண்பர்களுடன் பகிரவும், சப்ஸ்கிரைப் செய்யவும்.